ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் 18, 19, 20. பதம் 18. சாவை மனக கிருஷ்ண பதாரவிந்தயோர் வாச்சாம்சி வைகுண்ட குணா அனுவர்ணனே கரௌ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்யுத சத் கதோதயே. 19. முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷௌ தத் பிருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கிரானம் ச தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்யா ரசனாம் தத் அர்ப்பிதே. பதம் 20. பாதம் ஹரே க்ஷேத்ர பத அனுசர்ப்பணே சிரோ ஹரி ரிஷிகேஷ பதா அபிவந்தனே காமம் ச தாஸ்யே ந து காம காம்யயா யதா உத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர், அதாவது அம்பரீஷ மகாராஜா, வை உண்மையில் அவரது மனதை கிருஷ்ண பத அரவிந்தையோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பதித்தார். வாச்சாம்சி அவரது சொற்களை, வைகுண்ட குண அனுவர்ணனே கிருஷ்ணரின் பெருமைகளை விவரித்து, கரௌ அவரது இரு கரங்களை, ஹரே மந்திர மார்ஜனாதிஷு பரமபுருஷ பகவான் ஹரியின் ஆலயத்தை சுத்தம் செய்வதை போன்ற செயல்களில், ஸ்ருதிம் அவரது செவியை சகார ஈடுபடுத்தினார். அச்சுத இழிவற்றவரான பகவான் கிருஷ்ணரை பற்றி, சத்கதா உதய திவ்யமான கதைகளை கேட்பதில், முகுந்தலிங்க ஆலய தர்ஷனே முகுந்தனின் விக்கிரகத்தையும் ஆலயங்களையும் புனித ஸ்தலங்களையும் காண்பதில், திருஷௌ அவரது இரு கண்களை, தத் பிருத்ய கிருஷ்ணரது தொண்டர்களின், காச்சத்ர ஸ்பர்ஷே உடல்களை தொடுவதிலும், அங்க சங்கமம் அவரது தேகத்தின் தொடர்பு, கிரானம்ச மற்றும் அவரது முகரும் புலனை, தத்பாத பகவானின் தாமரை பாதங்களை, சரோஜ தாமரை மலரின் சௌரபே வாசனையை முகர்வதில், ஸ்ரீமத் துளஸ்யா துளசி இலைகளின், ரசனாம் அவரது நாக்கை, தத் அர்ப்பிதே பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தில், பாதவ் அவரது இரு பாதங்களை, ஹரே பகவானின் க்ஷேத்திர ஆலயத்தை அல்லது பிருந்தாவனம் மற்றும் துவாரகை போன்ற புனிதமான இடங்களை, பத அனுசர்ப்பனே அந்த இடங்களுக்கு நடப்பதில், சிர தலையை, ரிஷிகேஷ புலன்களின் எஜமானரான கிருஷ்ணரின், பத அபிவந்தனே பத்ம பாதங்களை வணங்குவதில், காமம்ச மற்றும் அவரது ஆசைகள், தாஸ்யே ஒரு தொண்டனாக ஈடுபட்டிருப்பதில், ந இல்லை து உண்மையில், காமகாமியா புலனின்ப ஆசையுடன், யதா போல, உத்தம ஸ்லோக ஜன ஆசிரியா பிரகலாதரை போன்ற ஒரு பக்தரை ஒருவர் தஞ்சமடைந்தால், ரதி பற்று. டிரான்ஸ்லேஷன். அம்பரீஷ மகாராஜா எப்போதும் தன் மனதை பகவானின் தாமரை பாதங்களை தியானிப்பதிலும், வார்த்தைகளில் பகவானின் பெருமைகளை விவரிப்பதிலும், கரங்களை பகவானின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும் மற்றும் செவிகளை கிருஷ்ணரை பற்றி அல்லது கிருஷ்ணரால் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்பதிலும் ஈடுபடுத்தினார். மேலும் தன் கண்களை பகவானின் விக்கிரகத்தையும் ஆலயங்களையும் மற்றும் பிருந்தாவனம், மதுரா போன்ற இடங்களை காண்பதில் ஈடுபடுத்தினார். அவர் தன் ஸ்பர்ஷ உணர்வை பகவத் பக்தர்களின் உடல்களை தொடுவதிலும், முகரம் புலனை பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட துளசியின் நறுமணத்தை முகர்வதிலும் மற்றும் நாக்கை பகவானின் பிரசாதத்தை சுவைப்பதிலும் ஈடுபடுத்தினார். தன் கால்களை புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பகவானின் ஆலயங்களுக்கு செல்வதிலும், தலையை பகவானின் முன் வழங்குவதிலும் மற்றும் தன் விருப்பங்களை எல்லாம் பகவானுக்கு 24 மணி நேரமும் தொண்டு செய்வதிலும் ஈடுபடுத்தினார். உண்மையில் அம்பரீஷ மகாராஜா தன் புலன் நுகர்வுக்காக எதையுமே விரும்பியதில்லை. அவர் தனது புலன்களை எல்லாம் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினார். பகவானிடமுள்ள பற்றை அதிகரிப்பதற்கும் பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதற்கும் இதுதான் மிகச்சிறந்த வழியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 பதங்கள் 18, 19, 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.